ஓகே, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அஜித் பல்டான். இன்னைக்கு வந்து மீட்டிங் ரொம்ப பயங்கரமான மீட்டிங் இருக்கும்போது ரொம்ப லவுடா கேட்குது உங்க ஸ்பீக்கர்ல இருந்து. சுகுமார் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டாரு இன்னைக்கு. சுகுமார் ப்ரோ கோகோஸ்ட் கொடுத்துருக்கேன், மேல வந்துருங்க சீக்கிரம். பரணி கொஞ்சம் தாமதமாகும், ஏன்னா பரணி வந்து படத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால நம்ம அப்டேட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து அப்டேட் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிவால்வர் ரீட்டா, தனுஷின் தேரே இஸ்க்மே, அப்புறமேட்டு வந்து ஐபிஎல் இந்தியன் பெனால்லா, அப்புறம் அப்புறம் சின்ன சின்ன படங்கள் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் அகண்டா டூ, அகண்டா டூல இருந்து நியூ தாண்டவம் டீசர் அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு. அவங்க விருது அந்த ஒரு ஸ்பெஷல் விருது வாங்குறாரு. அந்த விருதுக்கான ஈவெண்ட்ல பேசியிருக்காரு, ஃபேமிலியோட போயிருக்கிறாங்க. அடுத்தது தாரா தாரா அப்படிங்கிற பாட்டு முஸ்தபா முஸ்தபா படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது படம் பேரு முஸ்தபா முஸ்தபா, பாட்டு பேர் தாரா தாரா, எல்லாம் டபுள் டபுள். ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சாங் ஃபுல் சாங் வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மூன் வாக் அப்படிங்கிற படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. பிரபுதேவா, யோகி பாபு, அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன் ஏகப்பட்ட ஆட்கள் நடிக்கிற படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக். தயாரிக்கிறது யாருன்னா நம்ம பிகைன் வுட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க முதல் தயாரிப்பா தயாரிக்கிறாங்க. அவங்களே டைரக்ஷன், அந்த டீம்ல அவரே டைரக்டும் பண்றாரு. மனோஜ், நிர்மலா, ஸ்ரீதரன் அவங்களே தயாரிச்சு அவங்களே டைரக்டும் பண்றாங்க. ஆக மொத்தம் பிகைன் வுட்ஸ் டீமும் தயாரிக்கிறாங்க, இயக்குறாங்க. கௌதம் கார்த்திக்கின் ரூட், அந்த ரூட் படத்தின் டப்பிங் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அடுத்தது மலையாள படம் ஐ எம் கேம் அப்படின்னு சொல்லப்படுற துல்கர் சல்மானின் படம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. டைட்டிலே ரொம்ப வித்தியாசமான லுக்கு. இப்போ அபிஷியலா ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா. துல்கர் சல்மான் ரொம்ப நாள் கழிச்சு கிங் ஆஃப் கொத்தாக்கு அப்புறம் நேரடியாக நடிக்கிற மலையாள படம்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் அவருடைய 25வது படமான பராசக்தி, அதுக்கு அவர் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. விஷ்ணு விஷாலோட ஆரியன், அந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. அதுல மேக்கிங் ஆஃப் ஆரியன் பார்ட் 1 இந்த வேர்ல்ட் ஆஃப் ஆரியன் சொல்லி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அங்கம்மாள் அப்படிங்கிற படம், அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் சரிகமா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அபிஷியல் அப்டேட் வந்துருந்துச்சு. வாவாத்தியாரோட தெலுங்கு டைட்டிலான அன்னகாரு வஸ்தாரு, அதோடைய டீசர் வந்துருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் பட்டுமா சாங், அந்த பட்டுமா சாங் நேற்று ரிலீஸ் ஆகியிருந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுல இருந்து இந்த லிரிக்குடைய ஃபைட் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல, அதோட வியூஸ் என்னமோ போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அடுத்தது மாண்புமிகு பறை, அதாவது மாண்புமிகு பறை அப்படிங்கிற படத்துல இருந்து டீசர் விட்டு இருந்தாங்க. அந்த படம் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வேற என்ன அப்டேட்டு, களம் காவல், அதுல இருந்து நியூ போஸ்டர் விட்டுருந்தாங்க. அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிற லாக்டவுன் படம் 1 மில்லியன் வியூஸ் போய்கிட்டதா, அதோட அபிஷியல் அப்டேட். அது போக அவங்க கோவால ஏதாவது அவார்டு வாங்கியிருக்காங்க, அந்த அவார்டோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பைசன் படம், பைசன் காலமாடன் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா, டியூடு படத்தில் குட் பேட் அக்லி போல, அதே குட் பேட் அக்லி போல அதே தயாரிப்பு நிறுவனம் அடுத்த படத்துல அதே பிரச்சனை. கருத்த மச்சான் பாடல் உள்ளிட்ட 7 பாடல்கள், இளையராஜா பாடல்கள் டியூடு படத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த எல்லா பாடல்களையும் நீக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு. 7 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரே கம்பெனிக்கு 2ஆம் அடி. அவ்வளவுதான். அடுத்தது வேற என்ன அப்டேட், வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேனா? அப்புறம் ஒரு அப்டேட் இல்ல, ஒண்ணே ஒன்னு மட்டும் கேட்டு கிளம்பிடுவா. சொல்லு கேட்டு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அவர் ஏதோ கேட்டு கிளம்புறாரு போல இருக்கு. கிளம்ப சொல்லுங்க கோகுல். இல்ல, குரூப் இங்கதான் கருப்பு வந்து ஃப்ரைடேக்குள்ள அப்டேட் வர மாதிரி சொல்லியிருந்தீங்க. மேபி சண்டேக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? இல்ல அது சொல்லியிருந்தீங்கல்ல, சொல்லியிருந்தாரு நம்ம தலைவர் சுகுமார் ப்ரோ. அவர் தான் கருப்பு படத்தின் குத்தகை எடுத்திருக்கிறாரு. டோட்டல் அப்டேட் அவருக்கு தான் பொறுப்பு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, என்னாச்சு? கருப்பு வெள்ளிக்கிழமைக்குள்ள அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாச்சும் வருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சரி, சுகுமார் ப்ரோ கான் பண்ண முடியல போல இருக்கு. நம்ம அப்டேட் என்னன்னா, கருப்பு அப்டேட் கண்டிப்பா கேட்போம். கண்டிப்பா கேட்டு சொல்றேன். இப்போதைக்கு கருப்பு அப்டேட் என்னன்னா, இல்ல கண்டிப்பா என்னன்னா,
இந்த வீக்கெண்ட்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குங்க, அது மட்டும் தெரியும். ஓகேங்களா? இந்த வீக்கெண்ட்ல கருப்பு படத்துல இருந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதுதான் சொல்ல முடியும். அது சுகுமார் ப்ரோ ஏதாவது சொன்னாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இல்ல வேற யாராவது நமக்கு தகவல் சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு விசாரிச்சு சொல்றேன். ஓகேங்களா? சில் ப்ரோ. ஆனா நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் ரிலீஸ் டேட் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆமா ரிலீஸ் டேட் தான் இருக்கும். ஏன்னா அடுத்தது அதான் முக்கியமானது. அதான் வரும். ஓகே சில் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகேங்க. அப்புறம் அப்டேட்ல 2 அப்டேட் மிஸ் பண்ணிட்டேன். ஒன்னு வந்து அட்டகாசம் ரீ ரிலீஸ், இன்னொன்னு அஞ்சான் ரீ ரிலீஸ். இது ரெண்டுமே எனக்கு ரீ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சில படங்கள் ரிலீஸ் ஆச்சு. வெள்ளை குதிரை, அப்புறம் ஃப்ரைடே, அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒரு படம் டக்குன்னு ஞாபகம் வரல. இத்தனை படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, வேற ஏதாவது அப்டேட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மற்றவங்க ஏதாவது சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்துருந்தீங்களா, படத்தை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ இன்னொன்னு ஒரு கேட்டுக்கிறேன். தேரே இஷ்க் மேனும் படம் வந்ததுல, அது தமிழ் டப்பிங் அது எப்படி இருக்கு? தமிழ் அது டப்பிங் கொஞ்சம் ஏன்னா தமிழ் தமிழா டப்பிங் இந்தியா ஒரு சூப்பரா கன்ஃபியூஷன் இருக்குன்னு இருக்கு. சொன்னாங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. காலைல நம்ம நண்பர் ஒருத்தர் படம் பார்த்தாரு. எனக்கு அவருக்கும் எனக்கும் நேற்று ஒரு குழப்பமே இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல தனுஷ் டப்பிங் பேசியிருக்கிறாரா இல்லையா, ஏன்னா நிறைய ரூமர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா நல்லா கிளீனாவே டப்பிங் நல்லா இருக்கான். தமிழ் டைலாக்ஸுமே சூப்பரா இருக்கான். காலைல சொன்னாரு. நம்ம அடிக்கடி நான் 2 படங்கள் ஆல்ரெடி கமிட்மெண்ட் இருந்துட்டால நான் அந்த படத்துக்கு போகல. நைட் ஷோ போகலான்னு பார்த்தா நைட் ஷோ இப்பெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா போன வாரம் சிசு போய் நைட் ஷோவே எனக்கு கொஞ்சம் சரி வரல. அதனால பகல்லையே பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில நான் ஷோ போறேன், பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு கன்ஃபார்மா. ஓகே ப்ரோ. அந்த தமிழ் டப்பிங் அண்ட் டைலாக்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் நாளைக்கு. ஓகே, அதை நீங்க ஒரு மென்ஷனா போட்டுருங்க ஒரு கண்டிப்பா கண்டிப்பா நான் ரிவ்யூல கண்டிப்பா டப்பிங் படங்கள் கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணுங்க. அதை மறந்துடாம பண்றேன். ஓகே. இன்னைக்கு வந்து நான் வந்து 2 படம் பார்த்தேன். நீங்க யாராவது ஸ்பீக்கர்ல உள்ளவங்க ஏதாவது படம் பார்த்திருக்கீங்களா, இல்ல லிசனர்ல உள்ளவங்க யாரும் படம் பார்த்தீங்கன்னாலும் உங்க படத்துடைய ரிவ்யூ நீங்க போட்டீங்கன்னா அதை நம்ம ஃபேஸ்ல லிங்க்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களோட கமெண்ட்டை பாக்குறதா அப்படியே டெக்ஸ்ட் சொல்றேன்னா சொல்லுங்க. மாவீரன் நீங்க எதுவும் போலையா? அவர் தேரேஸ் மீன் பார்த்துட்டாரு. அப்ப அவர்தான் சொல்லணும். மாவீரன் தேரேஸ்க்குமே ஒரு 2 நிமிஷம். ஓகே 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 சரி பிரகாஷ் ப்ரோ, ஐபிஎல் ரிவ்யூ சொல்லுங்க. சரி சொல்றேன். நான் 2 படம் பார்த்தேன். இன்னைக்கு ரிவால்வர் ரிட்டர்ன் ஒரு படமும், ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு படமும் பார்த்தேன். இந்தியன் பெனாலா டிடிஎஃப் வாசனின் படம். இன்னைக்கு நான் வேற படம் மத்தியானத்துல போறதா இருந்துச்சு, தேரேஸ்க்குமே தான் போறதா இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் இது ஒரு காரணத்தினால இதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் பார்த்தேன். எனக்கு வந்து ரிவால்வர் ரிட்டா அந்த அளவுக்கு பயங்கரமா செட் ஆகல. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஆவரேஜான படம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காமெடி டார்க் காமெடி எடுத்து, ஆனா காமெடி சிரிப்பு வரல. ஒரு படத்துல ஒரு 2 3 சீன் நல்லா இருக்கும். ராதிகாவோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும், மருமகனேங்கிற ஒரு மாதிரி மாப்பிள்ள சீன். அந்த ஒரு சீன் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி 1 2 இடம் இது மாதிரி. ஒரு காமெடி படத்துல அங்கங்க காமெடி இருக்கு, ஓவரால் காமெடி இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த வில்லன்ஸை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல ஆக்டர்ஸ், காமெடி ஆக்டர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஓவரால் ஒரு ஓகே ஃபிலிம், இல்ல ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம்னு வச்சுக்கோங்க. அது ஓடிடியில் வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரிவால்வர் ரேட்டா. ஐபிஎல் வந்து எனக்கு அந்த படத்து மேல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைன்னு வச்சுங்களேன். நான் ஒரு துளி கூட எதிர்பார்ப்பல. கண்டிப்பா காட்டு மொக்கையா இருக்கு, காரணம் மொக்கையா இருக்க போது கொடூரமா இருக்க போகுதுன்னு நினைச்சுதான் பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்தது வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு டீசன்ட். ஏன்னா நான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு உப்புமா படங்கள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கல, நிறைய பேர் இந்த உப்புமா படம் போஸ்ட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் யார் அந்த ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்க வச்சு படம் எடுப்பாங்க. அப்படி எடுத்து ஏதாவது பார்த்தா கதையே இல்லாம எடுப்பாங்க. ஆனா இதுல வந்து ஒரு பேசிக்கா ஒரு கதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கதைக்கு போறதுக்குன்னு ஒரு ரூட் வச்சிருக்காங்க, அதுவும் கரெக்டா போகுது. ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு. ஓவரால் படம் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டாவே இருக்கு. ஒரு டீசென்ட் பொலிட்டிக்கல் கிரைம், ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம், டிராமான்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரியல் லைஃப்ல பார்த்த இந்த கொடநாடு கொலை வழக்கு இருக்குல்ல, செக்யூரிட்டியை கொலை பண்ண வழக்கு, அப்புறம் வந்து நிறைய லாக்அப் டெத்து, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் அந்த அப்பாவிகள் மாட்டிக்கிறது இருக்குங்களா அது. அப்புறம் இந்த திருஷ்யம் படம், அதாவது நம்ம பாபநாசம் மாதிரி ஒரு ஃபேமிலி மேன் வந்து ஒரு போலீஸ் மாட்டிட்டே எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த படம் ரெடி பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஓகே, ரீசெண்ட் லெவல்ல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நான் எதிர்பார்க்கல, ஓரளவுக்கு ஓகே. நான் வந்து படத்துல ஒரே குறைனா டிடிஎஃப் வாசன் தான் குறை, ரொம்ப குறைனா. ஏன்னா மேக்கிங் சொல்ல முடியாது, ஏன்னா மேக்கிங் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம்ல. ரொம்ப சின்ன பட்ஜெட் படத்துல நம்ம குவாலிட்டியான மேக்கிங் எதிர்பார்க்க முடியாது. நிறைய இடத்துல கிரீன் மேட் வச்சு மேட்ச் பண்ணிருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் அதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அது பண்ணி அவங்க சாங்ல பச்சை பள்ளின்னு தெரியும் கிரீன் மேட் வச்சிருக்கிறதெல்லாம். ஆனா அந்த படத்துக்கு அதான் பண்ண முடியும். வெளியே சில பேர் நீங்க எடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஓகே விட்டுறலாம். மற்றபடி சர்ப்ரைசிங் என்னன்னா கதை இருந்ததுன்னு ஒண்ணு. அப்புறம் இந்த கிஷோர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து இந்த படத்துல கிஷோரும் போஸ் வெங்கட்டும் 2 பேரும் நல்லா அடிச்சிருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே ரொம்ப சுமாராகும். அதுல டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் மோசம்னே சொல்லலாம். அவர் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்.
ஆனா படத்துக்கு ஓகே ஓகே அவர் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவரோட இன்ட்ரோ சீனுமே ஒரு காமெடியா இருந்துச்சு. பைக்ல வர மாதிரி வந்து கடைசியா வேற மாதிரி மாத்தி விட்டாங்க அதை. நம்ம வேற மாதிரி இன்ட்ரோ எதிர்பார்த்து அது அவரே கிண்டல் பண்ற மாதிரி, அதாவது அவருடைய இந்த ரியல் லைஃப் விஷயத்தை அவரே கிண்டல் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, கிஷோர் சீன்ஸ் முக்கியமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிஷோர் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல டிடி வாசன் அவர் போற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் மாதிரி ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல, அதாவது இந்த மாதிரி படத்துல ஒரு சீன் கூட நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு 4 சீன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க மொத்தமா. அதுல முக்கியமா போஸ் வெங்கட்டோட இன்ட்ரோ ஒன்று இருக்கும். தலைநகரம் படத்துல பிரகாஷ்ராஜையும் மருதமலை படத்துல வடிவேலையும் சேர்த்து ஞாபகப்படுத்துற மாதிரி அவருக்கு ஒரு இன்ட்ரோ வச்சிருப்பாங்க. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா போச்சு, டீசெண்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு லாஜிக்லாம் பார்க்காம ஒரு கமர்ஷியல் படம், மசாலா படம், டைம் பாஸுக்கு மட்டும் பாக்குறது அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஓரளவுக்கு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க படத்தை. அவ்வளவுதான். டிடி வாசனுக்கு பதில் வேற நோட்டபிள் ஸ்டார் இல்ல நோட்டபிள் அப்கமிங் ஆக்டர்ஸ் யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். இப்பயும் குறையில், அதாவது இந்த மாதிரி படம் நம்ம குறையா பார்க்க போறது இல்லை. ஏன்னா நம்ம என்னன்னா மரணம் முக்கியம் இருக்குன்னு நினைச்சு போய் பார்க்கறோம். ஆனா ஓரளவுக்கு அதை நம்ம ஆச்சரியப்படுத்தல, பரவாயில்லையே நல்லா தானே இருக்கு, ஒரு கதைன்னு ஒன்று இருக்கு, டீசெண்டா போதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில குறைகளை தவிர்த்து ஜான் விஜய் வருவார் ஒரு ரோல்ல, அந்த சீன்ல ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவர் ஏன்னா அவர் எல்லா படத்தையும் ஒரே மாதிரி இரிட்டேட்டிங்காவே பண்ணுவாரா, அதனால அவர் பண்றாலும் இன்னும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காவே ஆயிட்டு இருக்கு. வேற யாராவது பண்ணியிருந்தா, ஆனா அது கதைக்கு தேவை, அந்த இடத்துல இரிட்டேட்டிங் தான் பண்ணணும், புரியுது. பட் அவரை தவிர வேற யாராவது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல இவரே அவரோட இதை மாத்தி இருந்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஒரு ஆள் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓடிடில பாக்குறப்ப பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு, ஒரு டீசெண்டா இருக்கே அப்படின்னு தோணும். நல்லா இருக்குங்கிறத டீசெண்டா இருக்கே அப்படின்னு தோணும். ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா 3 பாட்டு வரும், அது 3 பாட்டுல 2 பாட்டு இவருக்கே வரும், டிடி வாசனுக்கே. ஒரு ரொமான்டிக் சாங் வேற வரும், அதெல்லாம் ஓட்டி பார்க்கலாங்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளவுதான், மற்றபடி பார்க்கலாம் படம். பிரகாஷ் ப்ரோ, மாஸ் ஜாத்ரா வந்துருச்சு, பார்த்துட்டு சொல்லுங்க. இது நேற்று லோக்கி படத்தை பத்தி ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு, அப்டேட் சொல்றது ரூமர் வந்துச்சு, அதை பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கூட பார்த்தேன். அது என்னன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 4 ஹீரோ கிட்ட கால் ஷீட் வச்சிருக்காங்க, லோகேஷ் கனகராஜோட கால் ஷீட்டும் வச்சிருக்காங்க. அதனால 4மே தெலுங்கு ஹீரோக்கள் அப்படிங்கறனால தெலுங்கு ஹீரோக்களோட எல்லா ஹீரோவுமே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்னு வந்து பிரபாஸ், பவன் கல்யாண் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம். இன்னொன்னு வந்து அல்லு அர்ஜுன் இன்னொரு ஹீரோ சேர்ந்து நடிக்கிற படம். இந்த மாதிரி ஆனா லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் லோகேஷ் கனகராஜ் வந்து பவன் கல்யாண் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அல்லு அர்ஜுன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அல்லு அர்ஜுன் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு அட்லி படம் முடிக்கிறதுக்கு காலதாமதம் நிறைய ஆகும், ரொம்ப ஆகும். ஏன்னா அட்லி படம் வந்து ஒரு பெரிய ஸ்கேல் எடுக்கிற படம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சு அது வந்து கமிட்மெண்ட் கொடுத்து ரெண்டாவது அல்லு அர்ஜுன் பத்தி இன்னொரு மலையாள டேரக்டர் கூட கமிட்மெண்ட் வேற இருக்கு அவருக்கு. அந்த படம் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னால அது போக வாய்ப்பு இருக்கு. அது போயிட்டு தான் இது ஆரம்பிக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது பார்ப்போம், யாரு கூட நடக்குதுன்னு தெரியல. எல்லாத்தையும் சொல்லி கதை சொல்லி இருக்கிறாரு, யாரும் ஓகே பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா அந்த மலையாள டேரக்டர் தமிழ்ல சூர்யா வச்சு பண்றதா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஆக்டர்கிட்ட போனாங்க, அவர் வந்து அந்த ஆக்டர் வந்து கதை சொல்றதுக்கு அவரை கூப்பிடல, அதாவது கூப்பிடல, அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால இல்லைன்னா அந்த ஆக்டர் கூட பண்ணிருப்பாங்க. அவர் சூப்பரா, அந்த ஆக்டருக்கு ஒரு பிரேக் த்ரோ மூவி அமைஞ்சிருக்கும், அவர் ஒத்துக்கல. என்ன மலையாள டேரக்டர்? பேசில் ஜோசப். பெசல் ஜோசப் அதுவும் போட்டாங்க. அது அந்த அட்லி அப்டேட் வந்த அல்லு அர்ஜுன் அப்டேட் வந்த அப்புறமும் இதோ ஒண்ணு வந்துச்சு, பெசல் ஜோசப் வந்து சூப்பர் ஹீரோ படம் நடக்கும்னு போட்டுச்சு. அந்த பேசில் ஜோசப் அந்த சூப்பர் ஹீரோ படத்தை ஒரு ஹிந்தி ஆக்டர் கூட பண்ணலாம்னு சொல்லி ஹிந்தியில போய் ஒரு 6 மாசம் தங்கியே இருந்தாரு. 6 மாசம் 8 மாசம் ஹிந்தியிலே தங்கி இருந்தாரு. அவரு கடைசியில நடக்கிறதுனால அதுக்கப்புறம் தமிழ்ல சூர்யா வச்சு பண்ணலாம்னு வந்திருந்தாரு. சூர்யாவும் பண்ற இன்ட்ரெஸ்டிங்ல இருந்தாரு. கடைசியில சூர்யா தான் பண்ணுவார்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு பதிலாக நடுவில் வெந்தமிச்சாச்சின் தலை இன்னொரு ஹீரோட போச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஹீரோவை கதை கேட்க கேட்டுட்டு கடைசியில் கூப்பிடவே இல்லை, போன்லயே பேசி முடிச்சிட்டாரு. அதனால அது நடக்கல, கதைக்கு சந்திப்பே நடக்கல. கடைசியா பார்த்தா இப்ப தெலுங்குல போயிடுச்சு போல இருக்கு, தெலுங்கு அல்லு அர்ஜுன் போயிடுச்சு போல இருக்கு. அந்த ஹீரோ யாரு? அது சொல்ற மாதிரிதான் பேரே சொல்லியிருப்பேன், நான் சொல்லக்கூடாதுன்னு இன்னொரு ஹீரோன்னு சொல்லிட்டு போறேன், முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்ற அந்த சக்திமான் மூவி அப்படின்றது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், அவ்வளவுதான். சரி சுகுமா ப்ரோ இருக்கீங்களா? கேட்க முடியுதா, பேச முடியுதா, இல்ல ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து வரீங்களா உள்ள? ஏன்னா பக்கா உங்களுக்குங்கிறத பாருங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. இது லோக்கியும் அட்லி மாதிரி பேர் வர ப்ரோ, இனிமேல் இங்க வரமாட்டாரா இப்படி? தெரியல, அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்?
எல்லாமே பேஸ்ட் ஆன் சேலரி தான் ப்ரோ. அவங்களுக்கு கொடுக்குற சேலரி எங்க இருக்கோ அங்கதான் அவங்க பண்ணுவாங்க. என்ன ப்ரோ எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, யாருமே இல்லைங்க. ஹீரோஸ் தான் போயிட்டு இருக்காங்க, இங்க ஹீரோஸ்மே இல்ல. அவங்க என்னதான் பண்ணுவாங்க, அவங்க எடுக்கிற பட்ஜெட்டுக்கு அந்த படத்துக்கு ஹீரோஸே இல்ல. இன்னும் ஒரு 6 மாசம் போச்சு வச்சுக்கோங்களேன், ஹீரோக்களுக்கு இப்ப கொடுக்குற சம்பளத்தை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடி நடந்துட்டு இருக்கு. சார் பிரகாஷ் ரிலீஸ் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? எனக்கு யார் பயங்கரமா யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருதுன்னே தெரியல எனக்கு. நானும் பார்த்துட்டேன், யார் ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு தெரியல. சரி ரைட்டு, ரிலீஸ் ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த போன ட்ரெய்லருக்கு இது பெட்டரா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதாவது போன ட்ரெய்லர் சுத்தமா நம்பிக்கையை தகர்த்துருச்சு. இந்த அந்த தகர்த்த நம்பிக்கையை கொண்டு வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா ஓரளவுக்கு ஓகே மேட்ச் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த போன ட்ரெய்லர் ரொம்ப அப்படி இருந்தது, இந்த தடவை அப்படின்றது அவ்வளவுதான். என்ன படம்? அகண்டா தாண்டவம். சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அஜித் பல்டான், மாவீரன், நீங்க சொல்லுங்க. எனக்கு பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. 4-5 ஷாட் எல்லாம் வேற லெவல்ல சில்லறைய செதற விடுற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு வந்து அந்த 2 பக்கம் அந்த கரிஞ்சிருத்தை கூட நடந்து வர ஷாட் ஒண்ணு. அடுத்து அந்த சூலாயுதத்தை வந்து பின்னாடி இது வீசுவாரு, அது பாறையில பட்டு அப்படியே வர்றது. இன்னொன்னு வந்து அந்த ஹனுமனா மாறுறது. அது மாதிரி நிறைய சீன். அதுக்கப்புறம் அந்த ஆத்துக்குள்ள இருந்து அந்த அவரோட சூலாயுதத்தை எடுக்க, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எனக்கு ட்ரைலர்ல வந்து அவ்வளோக்கா எனக்கு பெருசா இதாகல. பட் இந்த டீசர், இந்த ரிலீஸ் டீசர்ல எனக்கு பயங்கரமா இந்த சீன் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி மாசான ஆளு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரிலீஸ் ட்ரைலர்ல அவ்வளோ ரொம்ப ஓவர் த டப்பா இருந்துச்சு. பட் இதுல அவரோட மாசு என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. அந்த கரிஞ்சத்தை கூட வரும்போது அவரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த லுக்ல வந்தாரு. எனக்கு இந்த தாடி வச்ச லுக் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. பட் எனக்கு அந்த பழைய லுக்ல வந்தது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே மாவீரன், நம்ம சொல்ல நீங்க சொல்லுங்க. பேரே இருக்குமே சொல்லிடுறேன். நான் ட்ரெய்லர் நான் பார்த்துறேன் ஒர்க்ல இருந்து. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஏன்னா நீங்க பண்றது எப்படின்னா தமிழ் பேசுறது தமிழ் டப்பிங் பண்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் தெளிவா பேசுறீங்க, ஃப்ரீயா கேக்கு. நான் பேசுறதே கேட்கலையா? அப்படின்னா வினோத் ப்ரோ தலைவர் வந்திருக்காரு. சுத்தமா கேட்கல, லோவா கேக்குது இருக்கிறதுலயே. இப்ப கேக்குதா? இல்லைன்னா இருங்க, வேற ஹெட்போன் மாத்திடுறேன் ஒரே நிமிஷம். சோ அது இந்த கேப்ல என்ன சொல்ல வந்து சொல்லிடுங்க. பாருங்களேன், நோத்துக்கு ஒரு நல்ல ஒரு பக் நடந்திருக்கு. என்னன்னா மைக் ஆன் பண்ணியிருக்காரு, ஆனா சத்தமே வரல. சரி சொல்லுங்க வினோத், சொல்லுங்க. இல்லைன்னா இந்த அத்வைத் சூர்யாவா, நீங்க சொல்லுங்க. இப்ப கேக்குதா ப்ரோ? ஹலோ, கிளீனா கேக்குது, கிளீனா கேக்குது. ஏன்னா இது ஓகே ஓகே. நான் வந்து மதியம் தான் பார்த்தேன். ஹிந்தியில தான் ப்ரோ போனேன். தமிழ் ஹிந்தி ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருந்துச்சு. சரி ஹிந்திலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போனேன். நல்லா தான், ஓகேவா தான் போச்சு. பட்டு ரொம்ப ரொம்ப லென்த்தியாக போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர தனுஷ் வந்து, எனக்கு தனுஷோட ஆக்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ½ நான் விண்டேஜ் தனுஷாக இருக்கிறேன் பாருன்ற மாதிரி எனக்கு அப்படி தோணுது. எனக்கு கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரியே இருந்துச்சு. சில தரம் ரொம்ப கிரிஞ்சாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு இதில் பெருசாக அந்த லவ் போர்ஷன்லாம் ஒட்டலை. அதனால் அந்த ராஞ்சனா கொடுத்த அந்த கிளைமேக்ஸ் இம்பேக்ட்லாம் எனக்கு இதில் வரல. எனக்கு மாறா இதில் ஒர்க் அவுட் ஆனது வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட், அந்த அந்த போர்ஷன்லாம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஓவராலாக ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. சாங்ஸ் வந்து பெருசாக கேட்கல நான். எல்லாருமே சாங்ஸ் பயங்கரம்ட்டு இருந்தாங்க. நான் எனக்கு தேட்டரில் கேட்கும்போது படத்தோட கதையோட கதையாக கேட்கும்போது ஜிகர்தண்டா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அது 2 வருஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு சின்னவரை சாங் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் வந்து ஒரு பாதி படத்துக்கு அப்புறம் தான் இப்போதான் நம்ம தனுஷ் வராரு அப்படின்ற மாதிரி, அது ஒரு ஒரு அவர் உடஞ்சி அழுகுற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அந்த சீனுக்கு அப்புறம் தான் எனக்கு தனுஷை பார்த்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 1 hour எனக்கு பயங்கரமா இருந்துச்சு படம்.
அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஓகே தான், கிளைமேக்ஸும் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஓவராலாக எனக்கு ஓகேவா தான் இருந்தது படமும். ஓகே, வேற யாராவது இன்னைக்கு அந்த படம் பார்த்துருக்கீங்களா? నేను చూస్తాను. நீங்க என்ன படம் பார்த்தீங்க? சீரியஸ்க்கு சொல்லுங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா எனக்கு குறைகளும் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் அவ்வளவு கனெக்ட் ஆகல. இது மாதிரி இருந்துச்சு. லைக் ரொம்ப அந்நியமா இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி அது நம்ம நிலப்பரப்புல நடக்கிற கதை கிடையாது. அது ஒரு வேற நிலப்பரப்புல இருக்கிற கதை. நம்ம ஒரு டப்பிங் படம் தான் பாக்குறோம் அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் ஓகே, பெனிஃபிட் ஆஃப் டவுட் மாதிரி ஒரு ஜோன் போயிடுச்சு. அது ஒரு கிரிஞ்சுன்னா நமக்கு ஒட்டாத விஷயத்த ஓவர் த டாப்பா கிரிஞ்சா இருக்குன்னு நம்ம எல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி அது எனக்கு ஒட்டாம இருந்துச்சு. சில விஷயங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி அது இங்க நடக்கல இல்ல, அதனால எனக்கு அது ஓகேவா இருந்துச்சு. பட் கோர் கதையா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹ் ஒரு பேசிக்கா ஒரு டாக்ஸிக்கான ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப்னே பதிவு பண்றது இருக்குல்ல, ரெண்டு பக்கமுமே. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. ஆஹ் அந்த ஒரு ரெண்டு ஃபிளாட் ப்ரொட்டாகனிஸ்டுக்குள்ள இருக்கிற டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றத வந்து இது பண்ணதான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நிறைய விஷுவல் இமேஜரியா சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபிட்டடா இருந்துச்சு. அப்புறம் எஸ்பெஷலி அந்த ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆஃப் ராஞ்சினா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ற சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அது பயங்கர நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆஃப் ராஞ்சினான்னு சொல்றதுக்கு ஜஸ்டிஃபைடான விஷயம் தான் இது அப்படின்னு தோணுச்சு. முக்கியமா மெயினான விஷயம் எனக்கு இல்ல, நிறைய ஸ்பாயிலர்ஸ் பேசும்போது நம்ம அதை பத்தி தனியா பேசலாம். ஆனா சின்னதா நிறைய இந்த டாக்ஸிசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீல் பண்ண விடணும், அதை உண்மைக்கு நெருக்கமா ப்ரெசென்ட் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ எனக்கு மோஸ்ட்லி ஒரு கட்ச் ராஞ்சனா அளவுக்கு பெட்டரான்னு கேட்டா இல்ல. அண்ட் எனக்கு அது அப்படி நிறைய அந்த மாதிரி கம்பேரிசன் பார்த்தேன். பட் அப்படி கம்பேர் பண்ண ஒருத்தருடைய பெஸ்ட் படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு கல்ட் எடுத்து வச்சுட்டு அது கூட அவர் எடுக்கிற மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா அது ஆப்வியஸ்லி கம்மியா தான் தெரியும். ஸோ ஆனா தனிப்படமா இது பார்த்தா எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா மோஸ்ட்லி நல்லா இருந்துச்சு. இது ஒரு 5க்கு 5 நம்ம திருப்திப்படுத்துற படம் இல்லைனாலும் 5க்கு 3 ரன் திருப்திப்படுத்துற படம் தான். ஓகே, நான் இன்னும் படம் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்கணும். ரைட் சொல்றேன், நாளைக்கு என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு காலைல இருந்து ஐபிஎல் படத்துக்கு போயிருக்கீங்க, தேரேஷ்க்கு தனுஷ் படத்துக்கு போல. என்னங்க என்ன மாதிரி காலையில 11 மணிக்கு வந்து இவால் ரீட்டா போனேன். மதியானம் போலான்னு அந்த தமிழ் டப்பிங் ஒரு டவுட் இருந்துச்சு. சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய்க்கலாம். அதுக்கு நடுவில் இந்த படம் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சரி வச்சு இதை பார்த்துருவோம் அப்படின்னு இதை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மதியானத்துக்குள்ள அந்த படம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் நம்ம நம்பர்கிட்ட. அவர் தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஹிந்தி இங்கே போடல, ஒரிஜினல் வெர்ஷன்லேயே பார்த்துடலாம். நமக்கு காலை ஷோ மதியம் ஷோ ஹிந்தி போடல. தமிழ் வெர்ஷன் வந்து 16 ஷோ கொடுத்துருக்காங்க, ஹிந்தி வெர்ஷன் ஒரே ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க. நமக்கு செட் ஆகாத ஷோ. அப்போ தமிழ் வெர்ஷன் தான் பார்க்கணும். தமிழ் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. நேற்று நைட் வரைக்கும் எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய பேர் பேசுறது தமிழ் டப்பிங் கொஞ்சம் டவுட்னு சொல்லியிருக்காங்க. சில டிலே ஆகலாம் கூட வாய்ப்பு இருக்குன்னாங்க. ரிலீஸ் தமிழ் டப்பிங் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பயந்துட்டேன். கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம். போய் அவங்க ஷோ பிளான் பண்ணி அந்த படம் பார்க்க முடியாது, எந்த படம் பார்க்க முடியாம போயிருந்தாங்க. அடுத்து இப்போ எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க, தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்குன்னாங்க, தமிழ் டைலாக்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. அதனால நாளைக்கு காலைல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ, இளையராஜா தனுஷ்க்கு எதுவும் ஆப் வைக்க மாட்டாரு? இல்ல அது ஆப் இல்லைங்க, ஒன்னே ஒண்ணுங்க, யோசிச்சுக்கோங்க. இல்ல ஒரே நிமிஷம் அந்த இதுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து அர்த்தமாவே மாறி இருக்கு. எனக்கு எப்படின்னா சப்டைட்டில்ஸ் பார்த்ததுனால அப்புறம் எனக்கு இது என்ன பாருன்னா அதை படிச்சுட்டே இருந்ததுனால நான் என்னால அதை கண் எடுக்க முடியாது. ஒரு மாதிரி அது நம்ம மொழியில தான் ஓடுதுனால நான் கீழே சப்டைட்டில்ஸும் பார்ப்பேன். அதனால தெரிஞ்சு. அப்படி இல்லாட்டி ஆக்சுவலா நிறைய இடம் டைலாகாவே மாறி இருக்கு தமிழ் டப்பிங்ல. அதை கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிருக்காங்க தமிழ், அத அர்த்தத்தையே மாத்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனா மோசமா இல்லை தமிழ் டப்பிங். நீங்க பெட்டர் வந்து ஹிந்தியில பார்த்தது எக்ஸாக்ட் கான்டெக்ட் நல்லா தெரியணும் அப்படின்னா ஹிந்தியில பார்த்தது பெட்டர். அப்புறம் நிறைய எனக்கு வந்து சாங்ஸ் கேட்டவங்க சொன்னாங்க ஹிந்தியில சூப்பரா இருக்கு அப்படின்னு. நான் இன்னும் அந்த சாங்ஸ் கேட்கல. ஐ மீன்
படத்துல மட்டும் தான் கேட்டேன். பட் தனியா ஆல்பம் கேட்டவங்க சொன்னாங்க ஹிந்தியில சூப்பரா இருக்குது அவங்க வாய்ஸ்ல அப்படின்னு. அதனால உள்ளதுல பெஸ்ட்ன்றது ஹிந்தியில பாக்குறது தான். ஓகே, பார்ப்போம். நம்ம டைம் ஒரே ஷோ இருக்காங்க, நாளைக்கு நாளைக்கு தான் பார்ப்போம். ஷோ ரிலீஸ் பார்க்கணும். ஒரு மாதிரி நீங்க ரீட்டா அப்படி கேட்டீங்கல்ல, இருந்துச்சு, எதுவுமே அது எழுதல நீங்க. ஃபர்ஸ்ட் எஸ்எஸ் சொல்லிட்டேன். அதே மாதிரி எழுதுனா உங்களுக்கே தெரியும். ஆஹ் அவ்வளவுதான். அடுத்து பிரகாஷ் மாதிரி எதுவுமே கட்டுக்கு கேட்கல, நீங்க வந்துடுறேன். பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது. ஆமா பிரகாஷ் சரி bro, ரைட். கொஞ்சம். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப திருப்பி சொல்லுங்க, தெரியல. ரீட்டா அப்படி இருந்துச்சு. அது இல்ல, ரீட்டா விடுங்க, நான் ரீட்டா. நான் உள்ள வரப்ப இளையராஜா பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, இதுலயும் ஒரு இளையராஜா சாங் இருந்துச்சு, அதுதான் சொல்ல இல்ல வந்தேன். இல்லைங்க, அதான் சொல்றேன். என்னன்னா இளையராஜா நீங்க ஆப் வச்சுருவாங்கன்னு கேட்டீங்க. அவர் ஆப் வைக்கல. அவர் வந்து அவருடைய ஒரு உரிமை இருக்குல்ல, அதுதான் அவர் சொல்றாரு. ரெண்டாவது இன்னொன்னு, அவர்கிட்ட போய் பணம் கேட்கல. அவர் சொல்ற விஷயமே என்னன்னா, அவர் அமௌண்ட் எல்லாம் கேட்கல. அவர் சொல்ற விஷயம், நீங்க என்னுடைய பாடல்களை பயன்படுத்துறீங்க, அது என்கிட்ட ஒரு வாரம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்துறீங்க, எதுக்காக நீங்க என்ன சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க அவ்வளவுதான். அந்த நீங்க இவங்க என்ன சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தயாரிப்பாளர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து ஆடியோ ரைட்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாரு, தார்மீக அடிப்படையிலையும் சட்ட ரீதியாகவும் இவர் போறாரு. அது போகும்போது என்னன்னா, இவர்கிட்ட சொல்றது முறை தானே. இப்ப ஏன்னா ஒரு படத்துல 5 பாட்டு 4 பாட்டு ஒரு பாட்டை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இவர்கிட்ட போய் டேரக்டர் போய் நின்று சார் இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டு பயன்படுத்தி சுச்சுவேஷன் அமைதியும் பர்ஃபெக்டா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் ஓகேப்பா சுச்சுவேஷன்ல ஓகே ஓகே பயன்படுத்திக்க போறாரு. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவங்க வந்து தயங்குறாங்க. அதனால அவர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அது கோர்ட்ல ஒரு சாதகமா தீர்ப்பு வருது. அவர் பக்கம் எந்த தப்புமே இல்லை. நான் குப்பேட கிளிக்கு அதே தான் சொன்னேன். இப்ப டியூருக்கு அதான் சொன்னேன். குப்பேட கிளிக்கு அவங்கள்ட்ட போய் இப்ப இத்தனை பாட்டு பயன்படுத்துகிறாங்க, அதுல ரீமிக்ஸும் பண்ணிக்கிறாங்க. அது போக ஒரு பாட்டோட டியூன்ல இன்னொரு பாட்டோட லிரிக்ஸ் உட்கார வைக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ணிக்கிறாங்க. அப்ப அவர் பாட்டு அவரோட ஒரு கிரியேட்டிவ இவங்க வந்து அதை கொஞ்சம் அது மாற்றம் பண்ணிருக்காங்க. அது வந்து மற்றவங்களுக்கு அது மறு உருவாக்கமா தெரியலாம், ஆனா அவருக்கு அது சிதைப்பா தான் இருக்கும். அவருடைய உருவாக்கத்தை நீங்க சிதைப்பு பண்ணும்போது, சிதைக்கும் போது அவருக்கு வந்து அதை அவருக்கு நீங்க கேட்கணும்ல. அது அவர் சொல்றது நியாயம் தானே. நீங்க ஆடியோ ரைட்ஸ் நீங்க பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, அது கொடுத்து என்ஓசி வாங்கி கொடுத்து காமிச்சு சென்சார் வாங்கிட்டீங்க, சட்ட ரீதியா நீங்க பண்றது கரெக்ட், ஓகேவா. ஆனா தார்மீக ரீதியா இந்த ஒருத்தர் கிரியேட்டிவ் நம்ம ரீயூஸ் பண்ண போனா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கறது சரிதானே. அவர் கேட்டா இல்லைன்னு சொல்ல போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் கேட்டா இல்லைன்னு சொல்ல போறதே கிடையாது. ஆனா இவங்க கேட்கதான் மாட்டாங்க. எத்தனை படங்கள் பிரகாஷ் ஒரே இப்ப ஒரு ரீசெண்டா சின்னது, இதுல இந்த பர்டிகுலர் இதுல அந்த கேஸ் இல்ல, அந்த மேட்டர் இல்ல டியூட்ல. ஏன்னா டியூட்ல அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அவரோட ராஜத்தை கேட்டிருக்காங்க. ராஜா சைட்ல தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றத சொல்லிட்டாங்க. அண்ட் அவர் ஒத்துக்காத அதுக்கப்புறம் திருப்பி இந்த பாட்டை நாங்க வந்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த இது பண்ணி யூஸ் பண்ண போறோம்னு சொன்னப்பதான், அதை நீங்க சொன்னதான் கரெக்டான வார்த்தை, அதை சிதைச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றப்பதான் அவர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் அது இன்னொன்னு, ஆஹ் இந்த பேர்ல இப்ப நிறைய பாட்டு இருக்குல்ல. இப்ப நீங்க மம்பட்டியான் பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல இதுல, டூரிஸ்ட் ஃபேமிலியில, அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்றது புது மம்பட்டியான் பாட்டை. தமன் வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருமே இப்ப தமன் வந்து சூப்பரா அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்காருல அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணாங்க. தமன் அதுக்கு வந்து சூப்பர், உங்க படம் பார்த்தேன் ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருந்தீங்க அந்த பாட்டை அப்படின்னு அவரும் கிடைச்சு எடுத்தாரு அந்த விஷயத்துக்கு. பட் அப்ப யோசிச்சு பாருங்க, 30-35 வருஷம் கழிச்சு நான் போட்ட பாட்டு தான் இங்க இன்னும் இருக்கு அப்படிங்கிறப்போ வரலாற்றுல எது நிக்க போகுது? அந்த பாட்டு தான் நிக்க போகுது, அந்த கலை தான், அந்த கலைப்படைப்பு தான் நிக்க போகுது. அப்போ அதை எனக்கு சிதைக்காதீங்க. அது இப்போ உங்களால அந்த சுச்சுவேஷனுக்கு வேற ஒரு பாட்டு போட முடியலன்றதுனால தானே வேற ஒரு பழைய பாட்டு எடுக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ அதை உருவாக்குன ஒருத்தனுக்கு அது எப்படி இருக்கணும்னு சொல்ற உரிமை இருக்குதானே. ரீமிக்ஸ் பண்றது வேற, ஒன்னு ரைட்ஸ் வாங்கி நீங்க ரீமிக்ஸ் பண்றீங்கன்றது வேற. ஆனா நான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப கிட்டத்தட்ட ரீமேக் ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரீமேக் ரைட்ஸ அந்த படத்தை கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை திருடி வேற மாதிரி மாத்தி அந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால உங்க லீகலா எதுவும் பண்ண முடியாது. ஆனா அது தப்பு தானே, எத்திக்கலி மாறலையே அது தப்பு தானே. இதுல ஆஹ் இந்த பர்டிகுலர் கேஸ்ல டியூட்ல இருந்து அவங்க முதல்ல இந்த பாட்டை மட்டும் கேட்டப்போ அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. அண்ட் டியூடுக்கு மட்டும் இல்ல, மைத்ரிக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் மைத்ரிக்கும் அவருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படியும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப தெளிவா, யாரு வேணா யூஸ் பண்ணிக்கீங்க பாட்டை, என்கிட்ட வந்து கேட்டா போதும். ஆனா அதை நீங்க செதைச்சு யூஸ் பண்றீங்க, அதை மாத்துறீங்க, அதை டேம்பர் பண்றீங்கன்னா அதுக்கு மட்டும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்றாரு. இந்த படத்துக்கு அதுதான் நடந்திருக்கு. அதுதான், அது மட்டும்தான் பிரதான ரீசன். டைரக்ஷன் டீம்ல இருந்து டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர் வந்து பெர்மிஷனும் கேட்டிருக்காரு, அவங்க கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு மட்டும் தான் அவர் கொடுக்கல.
ஆதி ப்ரோ இதோட 15 தடவை சொல்லியிருப்பாரு என் முன்னாடியே வேற வேற ஸ்பேஸ்ல. ஆமாங்க, நான் ஸ்பேஸ்ல மட்டும் எல்லா இடத்துலயும் இதை சொல்லதான் செய்யறேன். ஆனா இது என்ன தெரியுமா, இந்த வார்டன்னாலே அடிப்போன்ற ஒரு மோட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏங்க எனக்கு எனக்கு அது ஒண்ணு புரியவே மாட்டேதுங்க. எதை சொன்னாலும் இன்னொன்னு, இந்த மீடியா இதுல ஒரு பெரிய வேலை பிளே பண்ணுது. இப்போ பிரகாஷ் வந்து இல்ல தெரியாம பண்ணல தெரிஞ்சே ஆ, பண்றாங்க. அது இப்போ ஆமா ரீசெண்டா அவர் வந்து எதுக்காக பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு ஆ, இன்னாரின் சித்தப்பா இன்னாரின் பெரிய படம் அவங்க உங்களுக்கு இருக்குல்ல, அவர் பேரை சொல்லாதீங்க பேர் சொல்லாத அப்படின்னு இதுல மீடியால நடந்துட்டியோ உன் வேலை என்ன? ஒரு இடத்துல நம்ம சொல்லுவாங்க, ஒரு பழமொழியை சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழியை வச்சு தமிழ்ல வந்து மறுரூபம் பண்ணி சொல்லுவாங்க. என்னன்னா, வெளியே மழை பெய்யுன்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் வெளியே மழை பெய்யலன்னு சொல்றான். ரெண்டையும் சொல்றது அவன் வேலை கிடையாது. வெளியே எட்டி பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்றதா அவன் வேலை. அதுதான் மீடியாவோட வேலை. வெளியே கதவு திறந்து எட்டி பாரு, ஒரே இடத்துல ஒருத்தர் மழை பெய்யுங்கிறான், ஒருத்தர் மழை பெய்யலங்கிறான். ரெண்டு பேர் சொல்றதையும் இவர் மழை பெய்யும் சொல்றா, இவர் மழை பெய்யும் சொல்றான்னு சொல்லிட்டு போடக்கூடாது. வெளியே எட்டி பார்த்து ஜன்னல் திறந்தா தெரிய போகுது உனக்கு, அப்படிங்கிறத மீடியாவோட வேலை. ஆனா மீடியா என்ன பண்ணுது, ரெண்டு பேரும் சொல்றே செய்யுது. அதே மாதிரி இப்ப என்னன்னா, இளையராஜா வேலை அப்படின்னா எதுக்காக பெயர் பயன்படுத்தக்கூடாது, என்ன விளம்பர ரீதியா எந்த வணிக நோக்கத்தோட பயன்படுத்தக்கூடாதுங்கிற சொன்னதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இளையராஜாங்கிற பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவரு, என்ன பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி திருப்பி விட்டு, அது யார் மீடியால உள்ள ஆட்களே, நிறைய சினிமா செய்திகள் போடுற ஆட்களே, நிறைய யூடியூப் ஆட்களே எனக்கு பாக்குறப்பெல்லாம் போகும் தான். நீங்களே இது சொன்னா என்ன அர்த்தம், நீங்க மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும், அதோட உண்மை தன்மையை கொண்டு போய் சேர்க்கணும். அட்லீஸ்ட் நீங்க அதான் செய்யறது இல்ல. அதையாச்சும் பண்ணாம பொய்யை சேர்த்து செல்றாங்க. பொய் உண்மையை தான் சேர்க்கறது ரைட்டு, பொய்யை கொண்டு போய் அவங்க சேர்த்து தள்ளி விடுறாங்க. அதனால நம்ம இன்னும் சேர்த்து இளையராஜா எடுத்துட்டாங்க. என்னன்னா, ஒரு மனுஷன் லெஜெண்டு, அவர் வந்து பணத்துக்காக மட்டும் இதை பண்ணலைங்கிறது அவங்களுக்கு தெரியும். பணத்துக்காக மட்டும் பண்ணல, அவர் அங்கீகாரத்துக்கு சேர்த்து பின்னாடி அவருக்கு மட்டும் பின்னால் வர எல்லா மியூசிக் டேரக்டரும் சேர்த்து அவர் செய்யறாருங்கிறது தெரியும். தெரிஞ்சுமே அந்த வேலையை வம்படியா பண்றாங்க, அது மீடியால உள்ளவங்க சேர்ந்து பண்றாங்கிறது தான் அவுத்தறிச்சல். எனக்கு சும்மா இருக்காங்கல்ல, அதுவுமே எனக்கு டவுட் இதுவா இருக்கு, கடுப்பா இருக்கு. இந்த சினிமாக்குள்ள இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே எல்லாருக்கும் தெரியும் இது. நான் சொல்ற பர்சனலா ஒரு 10-15 பேருக்கு நான் இதை விளக்கியிருப்பேன். ஆனாலும் ஒரு ரன்னிங் கேகா, ஒரு ரன்னிங் ஜோக்கா இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், இது எப்படி ஜோக் ஆகுதுன்னு. ஒருத்தர் வந்து தான் உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு, தனக்கு பின்னாடி வர எல்லாருக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்காரு. இது இது எப்படி காமெடி ஆகுது, இது எப்படி மீம் கண்டென்ட் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், மீம் அதே நீங்க அட்லீஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இவங்களை சொல்றீங்க, அவன் கிளிக் பைட், அவன் அதை சம்பாதிக்கிறான், அவன் அதை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான்றதுக்காக அவன் அதை பண்றான். அது ஒரு கேவலமான செயல். அப்புறம் இன்னொன்னு, அதுக்கு ஒரு அண்டர்லைன் ஒண்ணு பண்றான் பாத்தீங்களா, ரீசெண்டா அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இளையராஜா கரார், இளையராஜா திட்டவட்டம், இளையராஜா இந்த மாதிரி அதுக்கு ஒரு அண்டர்லைன் ஒண்ணு பண்ணி நீங்க இப்படிதான் படிக்கணும்னு ப்ராம் பண்றான் பின்னாடில இருந்து. பிரகாஷ் சொன்ன மாதிரி ஜர்னலிசம்ன்றது ரிப்போர்ட்டிங் மட்டும்தான், கமெண்ட்ரி கொடுக்கறது இல்ல ஜர்னலிசம்ன்றது. அவன் இதை இப்படிதான் நீ பார்க்கணும்ன்றத இளையராஜா கரார்னு படிச்சா அப்ப நீங்க அதை எந்த டோன்ல படிப்பீங்க. சோ அதை பண்றாங்க. அப்புறம் இன்னொரு, இந்த எனக்கு காசு சம்பாதிக்கிறதுக்காக ரேஜ் பைட்டு கிளிக் பைட் பண்றான், பாலிமர் டிவியோ இல்ல இந்த இவங்களோ. ஆனா இது எதுவுமே இல்லாம வெறும் வியூஸ், லைக்ஸ், ஒரு ஆர்டி கிடைக்கும், இதுக்காக அந்த நியூஸ் திருப்பி பொய்யாக்கி. இப்ப எனக்கு ஒருத்தங்க மேல விமர்சனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நான் கிண்டலா இருக்கேன், நான் சொல்றேன் ராஜாவை கிண்டலா விமர்சிக்கிறேன், ராஜா கிண்டல் பண்ணி நியூஸ் போடும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு ஒரு பொய்ய அடிப்படையா வச்சு போடுறது இருக்குல்ல, அது அவங்களுமே தான், அதுக்கு அவங்களுக்கு எந்த காசும் கிடைக்காது. ஆனா ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னுக்காக அப்படிங்கிறதுக்காக இதை பரப்பது இருக்குல்ல, எனக்கு அதுவுமே கொஞ்சம் அது அந்த ட்ரெண்டே எனக்கு மோசமா தான் இருக்கு. ஆதி ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட். பட் எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்ப நான் சொல்றேன் இது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, மற்ற ஸ்பேஸ்ல லெசனர் எப்படி எடுத்துவாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டேரக்டர் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் ரீரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஷேர் வரணும் கேட்பாங்களா, கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி தான் இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க, ரெக்கார்டு வந்து ஆடியோ ரிலீஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த ஒரு படம். ரீசனா நிறைய படம் நிறைய பேர் இப்போ ட்வீட் பண்றாங்க, பெரிய லெவல்ல ஆடியோ ரைட்ஸ் வித்துருக்கு, ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி வாங்கியிருக்காங்க, லகாரி அவங்க மியூசிக் வாங்கியிருக்காங்க, நிறைய மியூசிக் வாங்கிக்கிறாங்க, ஒன்னா போடுறாங்க, ஒரு பெரிய மியூசிக் வேலை கொடுத்து வாங்குறாங்க. ஃபியூச்சர்ல வந்து அந்த ரைட்ஸ் வந்து அவங்க தானே செல் பண்ணணும். இப்போ வந்து இசைஞானி பாட்டு கேட்டுதான் நிறைய பேர் தூங்குறாங்க, நிறைய பேர் ஆக்டிவா ஒரு டைம்ல அவர் பாட்டு எல்லா இடத்துலயும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய இடத்துல ஒத்து போகுது ஒரு பாட்டு இல்லைன்னா சொல்லல. பட் ஒரு படம் டைட்டில் காட்டுறப்ப எனக்கு
ஒரு ஒரு மரியாதை மாதிரி ஏசிங்கானிக்கு நன்றின்ற மாதிரி ஒரு போட்டுட்டு அவர் பாட்டை யூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க கூட சொன்னீங்க அவர் வந்து பணத்துக்காக இதை பண்ணல அப்படின்ட்டு அவர் பாட்டு யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். தேவா வந்து நிறைய டைம் தேவா சார் வந்து அவரோட ஆடியோ ஃபங்க்ஷன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ரீசெண்டா கூட என் பாட்டை யூஸ் பண்ணுங்க, நான் எந்த பணமோ எதுவும் நான் கேட்க மாட்டேன்னு தேவா நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அதே இளையராஜா சொன்னா நல்லா தானே இருக்கும். ப்ரோ அவர் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காரு ப்ரோ. தேவாக்கு காசு வந்துகிட்டு தாங்க இருக்கு. அவர் வந்து இதுல வந்து மெம்பருங்க அவரு. இப்போ அவருக்கு அந்த இது மூலமா அந்த கம்பெனி மூலம் ஐஎஃப்ஆர் அந்த கம்பெனி பேர் வந்து ஸ்டக்கம் வாயில வர முடியுது. அந்த கம்பெனி மூலமா அவருக்கு வந்துடும். அவரு டைரக்டா அதை கோரல. ரெஹமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய முதல் ஆல்பம்ல இருந்தே அவர் ரொம்ப தெளிவா இது இப்ப அடுத்து ஸ்ட்ரீமிங் அடுத்து டிஜிட்டல்னு எது வந்தாலும் எந்த இது வந்தாலும் அதோட இது வந்து எனக்கு தான் என்னதான் சேரும் அப்படின்னு அவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே அதை பண்ணிருக்காங்க. ராஜா காலத்துல அப்படி ஒண்ணு கிடையாது. இல்லாதப்ப ஒருத்தர் என்ன இப்ப நீங்க நிலத்துக்கு சொல்ற இது மாதிரி தானே இது. கிட்டத்தட்ட நிலத்துக்கு வந்து இந்த இதுல பட்டா இல்லைன்னு சொல்றதும் அதுக்கு சொல்ற மாதிரி தானே இது. அந்த காலத்துல இது கிடையாதுங்க அவருக்கு. அதுக்குதான் இப்ப கோர்ட்ல கேஸ். இன்னொன்னா அவர் லீகலா தானே போறாரு. நான் ஆள் விட்டா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு லீகலா போறாரு. கோர்ட் சொல்லுது அந்த பாட்டு எடுங்கன்னு சொல்லிட்டு. ராஜா கட்டப்பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி அவங்கள பண்ண வைக்கல. சட்டம் சொல்லுது. அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்ன சட்டம் நான் அக்செப்ட் பண்றேன், இல்லெல்லாம் சொல்லல, அதெல்லாம் ஓகே தான், குட் பை டே சரி டூடும் சரி இல்ல டூடும் சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டை எடுத்திருக்காங்க, எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் நிறைய அவர் கோர்ட்டு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த டைம் இளையராஜா ஒரு 50 லட்சம் ஒரு படத்துக்கு வாங்கிக்கலாம், 60 லட்சம் வாங்கலாம், 1 கோடி வாங்கிக்கலாம், 2 கோடி வாங்கலாம், 10,000 கூட வாங்கிக்கலாம் சேலரி இன்க்ரீஸ். அந்த படத்துக்கு அவர் சேலரி கொடுத்து அந்த ரைட்ஸையும் வாங்கிட்டாங்க. அந்த ரைட்ஸை வாங்கி இப்போ வந்து ஆதிக்கு ஒரு நாலேஜ் இல்லாம இல்ல, டியூட்டி எடுத்த டைரக்டர் ப்ரொடியூசரும் இதுதான் எடுத்த மைதி தான் எடுத்தாங்க, அவங்களும் ஒரு நாலேஜ் இல்லாம இல்ல, யார்கிட்ட ஆடியோ ரைட்ஸ் வாங்கணுமோ வாங்கிதான் அவங்களும் எடுத்திருக்காங்க. மறுபடியும் ஏன் இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டே இருக்குன்னு அதுதான் தெரியல. இல்லைங்க, அதான் சொல்றேன். சில இதுக்கு டியூவல் இது இருக்கும். அவங்க பேர்ல மொத்தமா நாங்க வாங்கிட்டோம், அந்த படத்தோட ரைட்ஸ் நாங்க வாங்கிட்டோம்னு சொல்லி அந்த கம்பெனி சில நேரம் சொல்லும். இல்ல அந்த படத்தோட ரைட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், அந்த ஆல்பமோட ரைட்ஸ் என்கிட்ட தான் இன்னும் இருக்குன்னு ஒரு கேஸ் போடலாம். புரியுதா? இல்ல பான்ஸாவும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப இன்னொன்னு, இவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கோர்ட்டு தடை போடாதுங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு கேஸ் வந்து அவர் ஃபேவரா வராது. இவர்கிட்ட ஆதாரம் இருக்க போய் இவர்கிட்ட வந்து அதுக்கான ரைட்ஸ் இருக்க போய் தானே அது வருது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி இன்னொன்னு நான் சொல்றேன், அவர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல. நான் சொல்றேன் இல்ல, பர்சனலா இது 2வது 3வது சம்பவத்தை கூட நான் எடுத்து பேசல. பர்சனலா நான் ஒர்க் பண்ண படம், அந்த படத்துல எங்க டைரக்டர் போய் கேட்டப்போ நாங்க இத்தனைக்கும் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து நாங்க காசு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாப்ல. அண்ட் இந்த மாதிரி இவர் 96 டைரக்டர் 8 பாட்டு யூஸ் பண்ணாங்க 96ல, எதுவுமே வேண்டாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அவர் எதிர்பார்க்க டேம்பர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அதை சொல்றதுக்கு கூட நான் ஒரு கிரியேஷன் பண்ணிருக்கேன், அதை டேம்பர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ற உரிமை கூட எனக்கு கிடையாதுன்னா அப்ப அது என்னது? இப்போ நான் என்ன கேக்குறேன், ஒரு டைரக்டர் அதே விஷயத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர் சொன்னார்ல, அவர் பேர் என்ன, ஒரு பேர் மறந்து போச்சு, அந்த மொமெண்டோ டைரக்டர் பேர் என்ன, அவர் வந்து கிறிஸ்டோபர் நோலன் சொன்னார்ல, அவர் வந்து இந்த மாதிரி என்னுடைய இதை வந்து டேம்பர் பண்ணி என்னுடைய இதை மட்டும் லைட்டா மாத்தி அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த டயத்துல எல்லாரும் முருகதாஸ் தானே கேள்வி பண்ணாங்க. அது எப்படியா அது இதுல இருந்து எப்படியா சொல்லுவேன் அப்படின்னு. நான் ராஜாராணி பார்க்கவே ராஜாராணி எடுத்தப்ப அட்லி வந்து நான் மௌனராகம் பார்க்கவே இல்லைன்னு சொன்னப்ப யாரை கேள்வி பண்ணாங்க? அட்லி தானே கேள்வி பண்ணாங்க. நீ டேம்பர் பண்ணி எடுக்கிறேன்னு இன்ன வரைக்கும் அட்லியை கேள்வி பண்றாங்கல்ல. அப்ப அதுதானே பொருந்தும். என்னுடைய அனுமதி இல்லாம ஏன் என்னோட கலையை ஆல்டர் பண்ணி நீ யூஸ் பண்ற அப்படின்னா நான் அனுமதி கொடுக்கல தானே, நான் மீறி கொண்டு போய் கொடுத்துறேன், நீ முடிஞ்சதை பாத்துக்கன்ற ஆட்டிடியூட் தானே. அதை தாண்டி நீங்க அதை படத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? நீங்க படத்துல வைக்கிறீங்கன்னா நீங்க ஒண்ணு என்கிட்ட கேக்குறீங்க பெர்மிஷன், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க என்ன பண்றீங்க, அதை ஆல்டர் பண்ணி படத்துல வச்சிடுறீங்க. ஏன்னா நான் தான் அந்த ஆடியோ கம்பெனிக்கு பே பண்ணிட்டேன்ல, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன்னு வாரு. இல்லீகலா போயிருக்காரு, கோர்ட்டு கேஸ் கொடுத்துருச்சு, ஸ்டே கொடுத்துருச்சு, அவ்வளவுதானே. இன்னொன்னு, அப்படி உங்களுக்கு இப்ப ராஜா கோல் இருக்குல்ல,
அந்த மாதிரி மேக்கர்ஸ்க்கோ இல்லை இவங்களுக்கோ ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லணும், அப்படியா நீங்க தர மாட்டீங்களா சார், நாங்க வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லணும். ஏன்னா கொடுக்குற இடத்துல நீ கேட்கறது என்னுடைய படைப்பு தானே, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குல்ல. உனக்கு வேணாம்னா நீ புதுசா வேற ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ. இல்லையே அவர் மட்டும்தான் பாடுபட்டு இருக்காரா? வேற யாரு கொடுக்குறாங்களோ தங்கமா போய் வாங்கிக்கோங்க, யார் அனுமதி கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க. அது எதுலையுமே எனக்கு வராது, உன் பாட்டு தான் எனக்கு வேணும், ஆனா அதை நீ சொல்ற மாதிரியே நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் இஷ்டத்தை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா, அப்படி இன்னொருத்தரோட உழைப்பு உரிமை போடுற இதை உங்களுக்கு யாரு கொடுத்தது? ஆதி ப்ரோ நீங்க சொல்றது இல்ல ஆதி ப்ரோ, இப்ப போன வாரம் மாஸ்க் வந்துச்சு, அது கூட 6 பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவர் எதுவுமே சொல்லலையே, ஏன்னா பர்மிஷன் வாங்கிட்டாங்க. பர்மிஷன் மட்டும் இல்லைங்க, அவர் டேம்பர் பண்ணாட்டி பர்மிஷன் கொடுத்துடுறாருங்க, தாராளமா எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றாரு. நான் தான் சொல்றேனே, எங்க படத்துக்கு கொடுத்தாரு, இலகனுக்கு கொடுத்தாரு, எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு அவரு. அவர் அதை டேம்பர் பண்ணாதீங்கன்றாரு. என் பாட்டா கேட்கட்டோங்க, நீ அந்த பாட்டு பிடிச்சி தானே யூஸ் பண்றது, அப்படியே யூஸ் பண்ணிக்கோ. சரி ரைட்டு. பரணி இன்னைக்கு 3 படமும் 2 படமும் பார்த்து வந்திருக்காரு. பரணி படங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு சீக்கிரம் ஒரு வேலை இருக்கனால சீக்கிரம் முடிக்க போறோம் ஸ்பேஸ. நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமானது இருந்தா பேசிட்டு உங்க முடிச்சிடலாம். சீக்கிரம் வேலை என்னன்னு தெரியும். அட்டகாசம் ரேட் ரிலீஸ் பார்க்க போறீங்களா? கெஸ்டிங்ல கேட்டேன், ஏன் தெரியல. இல்ல அவர் அட்டகாசம் இல்ல, இல்ல. ரிலீஸ் பார்க்க மாட்டேன்னு நேத்தே சொல்லிட்டாரு. ஏன் பார்க்க மாட்டாது? ரீ ரிலீசஸ் பார்க்க மாட்டேன். ஏங்க நான் ரீ ரிலீஸே பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏங்க அட்டகாசம் ரிலீஸ் பார்க்க இல்ல, நீங்க மாட்டேன்னு மாப்பிள்ளை சொம்புதான் இல்ல, வேணும். நீங்க வெறித்தரமான பழைய ஒரு ஏதோ ஒரு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த டைம்ல நீங்க டெலிவரி பாத்துருங்க. 10 பேரும் வெறித்தனமான பழைய ஏதோ ஒண்ணுன்றீங்க. இல்ல இல்ல அப்ப அம்மா பழைய சொம்புக்கு சம்பளத்தை சொல்ற மாதிரி சொல்றாரு. இல்ல வசூல்ராஜா சொல்ற மாதிரி சொல்றாரு. ப்ரோ இல்ல நீங்க வந்து அந்த டைம்ல அந்த படத்தை ரிலீஸ் ஆனா பாத்துருப்போமா? அஜித் சார்னு சொல்லுங்க, அது என்ன அவ்வளவு அவமானமா சின்னமா சாதாரணமா சொல்றதானங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபேன் தானங்க. ஐயோ அது அதிபர் நாங்களாம் தலை பண்ணா காலை தூக்கிட்டு சுத்துவோம், யாரு முன்னாடி சொல்லுவோம், அதெல்லாம் எது கிடையாது. அவர் ஒரு காமனா ஒரு ஆளாயிட்டா அவரை போய் நீங்க இந்த இதுதான் திணிக்க கூடாது. அவரே தான் சொல்லியிருக்காரு, யாருமே உலகத்துல நியூட்ரல் காமனா ஒண்ணும் இல்லைங்க. அவரு சொல்றேன், நான் எனக்கு ரீ ரிலீஸ்ல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அது ஒரு ஸ்கேமா பாக்குறேன் நானு. ப்ராப்பரான ரிலீஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ரிலீஸ்க்கு வந்து அது பெரிய ஒரு ரசிகர்கள்ட்ட இருந்து இது பண்றதுக்கு தானே வாங்குறது, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அப்படி பண்றதால என்னுடைய நாஸ்டாலஜி கிளப்புற மாதிரியான படங்கள் இல்ல என்னோட நான் ஏற்கனவே சொல்ல ரொம்ப ரேரஸ்ட் படம் அப்படியே அஜித் படத்துல பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வரலாறு தான் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசை ரீ ரிலீஸ்ல. ஆனா அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எஸ்.எஸ். சக்கரவர்த்தியும் அஜித்துக்குமான அந்த படம் அந்த எப்படி ஆச்சுங்கிறது தெரியும். அந்த படம் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி இறந்துட்டாருங்கிறனால அந்த படம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒருவேளை வரலாறு ரிலீஸ் ஆனா மட்டும்தான் தியேட்டர்ல பார்க்கணும். அந்த ஏன்னா எனக்கு அந்த தியேட்டர்லயும் நிறைய தடவை பார்த்த படம், அந்த FDFSல எனக்கு நிறைய ஒரு மெமரிஸ் இருக்க படம்ங்கிறனால எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. சரி, அதை பத்தி அப்புறமேட்டு பேசுவோம். பரணி இன்னைக்கு 2 படம் பார்க்கறதுக்காரர் பார்த்துட்டு சொல்லி முடிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். எனக்கு ஒரு சின்ன 2 வருஷம் இருக்கு. சரி ஓகே. நான் அஞ்சான் ரீ ரிலீஸ் பார்த்தேன். அது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கடைசியாக அந்த படம் ரிலீஸ் டைமில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன்றதுனால எனக்கு சில சீன்ஸ் ஞாபகம் இருந்துச்சு, பட் சில சீன்ஸ் ஞாபகம் இல்லை. அதனால வந்துட்டு என்ஜாய் பண்ணேன் கொஞ்சம். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அப்பவும் பெருசாக ஒர்க்காகல, இப்போ ஒர்க்காகாத ஒரே விஷயம் என்னன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கான வாய்ஸ் தான். அது அதர் லாங்குவேஜில் பார்க்குற ஒரு தமிழ் டப் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சூர்யா, சமந்தா அவங்களாம் ஓகே, பட் மற்ற கேரக்டர்ஸ் வித்யூத், அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்லாம் பேசுகிற அந்த வாய்ஸ் எனக்கு பெருசாக வந்து செட் ஆகலை. அதுவும் பட் ஆனால் சில சீன்ஸ் என்ஜாய் பண்ணேன், சில சீன்ஸ் என்ஜாய் பண்ணல. பட் கதைக்கு தேவையானது மட்டும்தான் வந்து இப்போ இந்த ரீஎடிட்டில் வச்சுருக்காங்க. தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஸ்டோரி வந்து லீனியராக தான் வந்து மூவ் ஆகும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வராது. ஸோ லீனியராக தான் வரும். 2 மணி நேரம் தான் படம். உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட் அந்த படத்தை அந்த டைமில் வந்து என்ன யோசிச்சு பண்ணியிருந்தாங்களோ 2 hour 50 minutes வச்சுருந்தாங்களா, இப்போ வந்து 2 hours. இதை ரிமூவ் பண்ணதெல்லாம் இதை ஆட் பண்ணியிருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு ஒரு சீனும் இல்லை. இந்த சீனை ரிமூவ் பண்ணியிருந்தா இந்த கதையே இல்லைன்ற மாதிரி தான் வந்து கரெக்டாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஓகே. சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பெனல் லா அந்த படம், IPL அந்த படம் பார்த்தேன்.
பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதான் எனக்கு வந்துட்டு அந்த படத்தோட கோர் ஸ்டோரியா வந்துட்டு அந்த ஒன்லைனரா வந்து இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த லாக்அப் டெத் அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு கதை பண்ணலாம் அப்படின்றப்போ, ஒரு டெபியூ ஃபிலிமா வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு அந்த மேக்கிங்ல கொஞ்சம் சொதப்புவாங்க. இவங்க மேக்கிங்ல பெருசா சொதப்பல. கதையாவும் ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து, அதுக்கு கொஞ்சம் ரைட்டிங்கும் லைட்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா எனக்கு என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சாங் இருந்துச்சு. 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சாங்கு, 10 நிமிஷம், 15 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சாங். என்னடா சாங்கா போயிட்டுருக்கு. அப்படியே முடிஞ்சிருச்சு. டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ரொம்ப எனக்கு டக்குன்னு முடிஞ்ச மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த கான்ஃப்ளிக்ட்ட கரெக்ட்டா வந்து ஸ்லோவா பில்டப் பண்ணி, அந்த நீட்டா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது செகண்ட் ஹாஃப்ல வரப்போ அவங்க வந்து அ எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி அ ஒரு மெலோ ட்ராமாவா டிப்பிக்கல் ஃபிலிம் மாரி எனக்கு ஒரு மாரி ஃப்ளாட்டா நரேஷன் அடுத்த கட்டத்துக்கு போங்கடா அப்படின்ற மாரி எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. ஒரு 15, 20 மினிட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் வரப்போ வந்து நான் பைக் சேஸ் சீன் வந்துட்டு அ கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லனாலும், அது ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் ஓரளவு நல்லா முடிச்சுட்டாங்க. எப்பயும் போல எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நல்லா முடிச்சுட்டாங்க. எனக்கு வந்துட்டு அ தியேட்ரிக்கலா பார்க்குறப்ப எனக்கு வெரி ஓகேஷா தான் இருந்துச்சு. ஆவரேஜ்க்கும் பிலோ ஆவரேஜ்க்கும் நடுவுல இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா வந்துட்டு அ இது தியேட்டர்ல உங்க பக்கத்துல ஓடுச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் உங்க படத்துல நடிச்சிருக்கவங்கலாம் பிடிக்கும்னா போய் பாருங்க. அப்படி இல்ல, நான் எல்லா மூவியும் பார்ப்பேன் தியேட்டர்ல அப்படின்னு இருந்தீங்கனாலும் ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா ஓடிடில வந்ததுக்கப்புறம் பாருங்க. அவ்வளோதான். நாளைக்கு தான் 3 வேளை சாப்பிடுங்க. இல்ல 3 வேளை சாப்பிடுங்க. 3 வேளையில காலை வேளையில சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க. இல்லன்னா மத்தியானம் சாப்பிடுங்க. அப்படி இல்லன்னா நைட்டு சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்ற மாரி தியேட்டர்ல பக்கத்துல ஓடுனுச்சுன்னா பாருங்க. பிடிச்ச நடிகர்கள் இருந்தா போய் பாருங்க. இல்ல ஓடிடில போய் பாருங்க. அப்படின்னு சொல்றீங்க. பெப்சிமா சொல்ற ப்ரோ மாரியே இருந்துச்சு. எவ்வளவு நேரம் கையை தூக்கி காட்டினு அப்பா! ஏங்க எவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை ரிமூவ் பண்ணி ஆட் பண்றேன். நீங்க போட்டு ப்ரோ. சுகுமார் ப்ரோன்னு போயிட்டே இருக்கேன். சரி ரைட்டு. என்னமோ சொல்லி கேட்கணும் இல்லண்ணா, ஒருத்தர் கருப்பு அப்டேட் கேட்டாரு. என்ன ஆச்சு? என்னது? கருப்பு அப்டேட் ஒருத்தர் கேட்டாரு. எப்ப நீங்க வெள்ளிக்கிழமை வரும்னு சொன்னீங்களாம்ல ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது நீங்க வெள்ளிக்கிழமை வந்து கேட்டாரு. ஆனா பரணி ப்ரோ ஒரே சுகுமார் ப்ரோ எதுவும் பேசுறாரா? ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சாரு பாத்தீங்களா இன்னைக்கு. என்னாச்சு? புது படம் தனுஷ் படத்தை இக்னோர் பண்ணிட்டீங்க. பழைய சூர்யா படத்தை பார்த்துட்டு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு வாட்டி அடிச்சிருக்கீங்க. இல்ல. மாவீரன் நீங்க சொல்றது கரெக்ட். நான் 100% இல்ல நான் கரெக்ட் தான். இருங்க சுகுமார் ப்ரோ கருப்பு அப்டேட் சொல்லிட்டு பாருங்க. அப்புறம் மறந்துடுவாரு அவரு. சரி சொல்லட்டும். அவரு சொல்லிட்டாருன்னா நான் பேசாம இருக்கேன். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. Mute போட்டாரு. சரி. சரி ரைட் பாருங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்து உடனே சொல்லிடுறேன். அந்த ஒரு வாட்டி காமெடி ஒன்று வரும். என்னன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் ஏதோ ஒரு விஷயம் நடக்க சொல்லிட்டு அந்த படத்தை திரும்ப திரும்ப ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா இல்ல இத்தனை இன்னைக்காச்சும் இந்த ட்ரெயின் கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகாம போதான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன் நேத்து படம் பார்த்தேன். நேத்து அந்த ட்ரெயின் கரெக்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் டெய்லியுமா ஆக்சிடென்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவான். ஒரு காமெடி ஒன்று ஜோக்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஞ்சான் படத்துல டப்பிங் சரியில்லைன்னு சொல்றீங்க. அது வாய்ஸ் சரியில்லைன்னு வந்துட்டேன். ஆனா மாவீரன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஒரே கல்லுல பரணி 2 மாங்கா. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, சரி ஓகே, இந்த இந்தியன் பின்னல்ல ஐபிஎல் படத்துக்கு நல்லா தான் பேசினான். எனக்கு வந்து இப்ப பாட்டு மட்டும் தான் குறை. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் இதுவா இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாங்க. அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பிலோ அவரேஜ்ன்ட்டான் டக்குன்னு. பிலோ ஆவரேஜ்னு சொல்ல ஆவரேஜ்க்கும் பிலோ ஆவரேஜ்க்கும் நடுவுல வெரி அந்த மாதிரி தூக்கி போட்டுடுச்சு எனக்கு. சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பேசலாம். நான் வேகமா வந்து பிரகாஷ் முடிக்கணும்ன்ற டைம் கன்ஸ்டன்ட்னால வந்த விஷயத்த வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். நான் இன்னைக்கு தனுஷ் படம் காலையில பார்த்தேன். தேரே இஷ்க் மெயின். நான் ஆக்சுவலா போற மைண்ட் செட்ல இல்ல. பட் ஆனா காலையில எழுந்தா போலாம் அப்படின்னு நான் வந்துட்டு அலாரமும் வைக்காம அப்படி நேத்து நைட் என்ன ரிவால்வர் ரீட்டா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி காலைல போலாமா வேணாமா, சரி ரிவால்வர் ரீட்டா படமும் எனக்கு பெருசா செட் ஆகல. அது எனக்கான படமா இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்தேன். டக்குன்னு போலான்னு போய் பார்த்துட்டேன், உக்காந்துட்டேன். எனக்கு படம் வந்து விஷுவலா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த விஷுவலா டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா இருந்தது. தனுஷ் படம் சொல்றேன், தேரே இஷ்க் மெயின்.
அதுக்கப்புறம் மியூசிக் வந்துட்டு ஒரு சில ஒரு சில இடத்துல வந்துட்டு ரொம்பவே பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஃபுல் இதுவுமே வந்துட்டு வேற மாதிரி எஃபர்ட் போட்டு ஒரு பீக்ல ஒரு இதுவை கொடுத்துருக்காரு. தனுஷோட ஆக்டிங் எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு நிறைய சீன்ல வந்துட்டு தனுஷ் வந்துட்டு எமோஷனலா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அது தனுஷை வந்துட்டு அடிச்சுக்க ஒரு ஆள் வரணுன்ற மாதிரி ரொம்பவே அது பிளாஷ்பேக் சீன்லாம் போகாம அவர் எக்ஸ்பிளைன் பண்ற அந்த இதுலயே வந்து அந்த ஒரு ஒரு சில சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. அந்த ஒரு நடிப்பிலே வந்து கனெக்ட் பண்ண அந்த பிளாஷ்பேக் ஃபுல்லாவே வந்து பண்றதுலாம் வந்துட்டு ஒரு சில பேரால தான் முடியும். தனுஷ் வந்து ரொம்ப சூப்பரா ஓவராலா படம் ஃபுல்லாவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து டப்பிங் படம் தான் இது. டைரக்ட் தமிழ் படம் கிடையாது. டப்பிங் நல்லா, வாய்ஸ் நல்லா இருந்தது. கொடுத்தவங்க வாய்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் லிப்சிங்க் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அந்த இது இருந்தது, மிஸ் ஆனது தெரிஞ்சது. அது ஓகே. பிரகாஷ் ராஜ் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். பட் ஆனால் அவரோட லிமிட்டடா இருந்தாலும் அவரோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம். நல்லா அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படமா வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இதுவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. பட் ஆனா ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ட்டடான ஒரு இதுவா முடிச்சிருக்காங்க. கம்பேர் பண்ணல அவரோட அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட அம்பிகபதியோட நான் கம்பேர் பண்ணல. பட் ஆனா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிளாஸ் இருக்கு, பட் ஆனா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வந்து. அது ஏன்னா பெருசா இந்த ஒரு ஹைப்புமே இல்லாம அப்படி போய் உக்காந்தனால எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு சின்ன சின்ன ஃபிளாஸ்க்காக வந்துட்டு மேபி அது அவங்களோட ரீஜனலா நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. நான் டப்பிங்ல பார்த்ததை விட டைரக்ட் ஹிந்தியில பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு ரீசனால கூட எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகாம போச்சு. சூப்பர்ண்ணா. இந்த படத்துக்கு என்னைக்கு ஸ்பாய்லர் பேசுவீங்கன்னு சொல்லுங்க. நான் ரசிச்ச விஷயமும் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஸ்பாய்லர்ல பேசுவோம். ஸ்பாய்லரா? இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சண்டே பேசுவோம். தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து இதுக்கு மேல நிறைய பேர் இந்த படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம நாளைக்கா இல்ல நாளான்னைக்கான்னு பார்த்துட்டு, பெரும்பாலான நிறைய பேர் நம்ம ஸ்பேஸ்ல வரவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கே பேசலாம். இல்ல பார்க்க டைம் ஆகுது அப்படின்னா சண்டே பேசலாம். ஆக்சுவலா மாவீரன் நான் வந்து காலையில 11 மணிக்கு ரிவால்வர் ரிட்டா போற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஓகேவா? பட் 11 மணிக்கு ஓகே ப்ரோ ஃபன் இருங்க ப்ரோ. இருங்க அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஒர்க் வந்ததுனால என்னால பார்க்க முடியல. சரி மத்தியானம் வந்துட்டு போலான்றப்போ எனக்கு வந்துட்டு அந்த ரிவால்வர் ரிட்டா ஷோ இல்லை. ஸோ வந்துட்டு 5ஆம் ரீ ரிலீஸ் இருந்துச்சு. சரி ஓகேன்னு அதுக்கு போனேன். ஓகேவா? அப்ப ஈவினிங் தான் வந்துட்டு 6:45க்கு ரிவால்வர் ரீட்டா போலாம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணேன். அப்பயும் என்னால ஐ மீன் 6:45க்கு எனக்கு வந்து இது கிடைக்கல. ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து பார்த்தேன். அவ்வளோதான். நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு காலையில வந்து ஷோ வந்து தேரேஷ்குமே, செகண்ட் வந்துட்டு ரிவால்வர் ரீட்டா பார்க்குறேன். படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான். எந்த ஏரியால பாக்குறீங்க படம்? சேலமா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஏன்னா நாமக்கல்ல டிராவல் பண்ணி போறோம், நீங்க லாஸ்ட் டைம் சொல்லிருந்தீங்க, அதனால கரெக்டா கேட்கிறேன். ஆமாம் ப்ரோ, என்ன பண்றது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி ஓகே பரணி, இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சிடலாம் சீக்கிரம். நாளைக்கு பேசுவோம். இல்ல அவர் ஏதோ கருப்பை பத்தி சொல்லவே இல்லையா அவரு? சும்மா ப்ரோ சொல்லிட்டு முடிங்க டக்குன்னு. இப்போ வரமாட்டார் அவரு. கேக்குறீங்களா? நீங்க எல்லாம் உருள வேண்டியதான் அந்த கோயில் இதுதான் கொலாடியிலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. வடிவேல் காமெடி மாதிரி கருப்பு அப்டேட் வருது ப்ரோ. கருப்பு அப்டேட் வருது. ரொம்ப அதாவது கேக்குதா? அவங்க ஜஸ்ட் அப்டேட் மட்டும் தான் விடணும், மற்றபடி எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க. அப்டேட் வரும்போது நீங்களே பாப்பீங்க. அநேகமா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் 2 நாள் அதிகபட்சம் இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்துடும். இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லயே வந்துடும். அப்டேட் இருந்துச்சு. நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம்.